203 பாடப்பிரிவுகளில் மொத்தம் பயனடையும் மொத்த இடங்கள் பார்த்திங்கன்னா 10,396 இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படுது. ஆனால் இது செலவினம் உள்ளது. ஏன்னா இதுக்கு வகுப்பறையும் நம்மகிட்ட கிடையாது. அதுக்கான கௌரவ தேவையுடன் அவர்கள் தேவை மூலமாக அவர்களுக்கு மையமாக வச்சே இந்த ஷிஃப்ட் 2 வந்து இயங்குது. இதை நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கூடுதல் வகுப்பறை இல்லாமல், கூடுதல் வகுப்பறையும் கிடையாது, கௌரவ உரையாடல் தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகளை உயர்த்தல். இப்போ வந்து மேலே சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பறை இல்லாமல் ஷிஃப்ட் 2 மட்டும் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம நிறைய கல்லூரியில் சேர்க்குறோன்னா அது 57 காலேஜையும் மொத்தம் 203 பாடப்பிரிவு 10,396 மொத்தம் இடங்கள். கூடுதல் வகுப்பறையும் கிடையாது, கௌரவ உரையாடல் தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகளை துவக்கி இடங்களை உயர்த்துதல். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வகுப்பறையும் இல்லை, கௌரவ உரையாடலோட அவங்களோட முழு ஒத்துழைப்பின் மூலமாக புதிய பாடப்பிரிவுகளை துவங்கி இடங்களை உயர்த்துதல்ங்கிறது 43 கல்லூரியில் இருக்குது. மொத்தம் இதில் 49 பாடப்பிரிவுகள் ஆட் பண்ணுறாங்க. 2,950 புதிய இடங்கள் தோற்றுவிக்கப்படுது. இதன் மூலமாக 15,354 பேர் பயனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாம் சுழற்சியிலையும் பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்ட 57 கல்லூரிகளில் 203 பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு தேவையான கௌரவ உரைகள் தொடரும் செலவினம் குறித்து 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னா முதலாம் ஆண்டுக்கு வந்து இப்போ சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஜூன் 2025 மார்ச் 2026 வரைக்கும் 10 மாதங்களுக்கு கொடுப்பாங்க. தேவைப்படும் கௌரவ உரையாளர்களுக்கு 421 கௌரவ உரையாளர்கள் இப்போ தேவைப்படுறாங்க. ஏதாவது இந்த 57 கல்லூரிகளில் புதிதாக ஷிஃப்ட் 2வில் தேவைப்படுறது. ஸோ 423 புதிய கௌரவ உரையாளர்கள் இப்போ தேவைப்படுறாங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா மாதம் 25,000, 10 மாதத்திற்கான சம்பளம் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க முதலாம் ஆண்டுக்கு. அப்போ நேற்றே வந்து இதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். புதிய கௌரவ உரையாளர்கள் தோற்றுவிக்கப்படுவாங்க. அதுக்கான இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளேயே இவங்களுக்கான வந்து பெரும்பாலான அவங்களுக்கான நியமனம் நடைபெற்று அவங்களுக்கு வந்து பாடப்பிரிவுகளை துவங்குறப்பே இவங்க டைரெக்டாகவே அதில் வந்துடுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னோம். ஸோ இதில் வந்து 421 புதிய 57 கல்லூரிகளில் 421 கௌரவ உரையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அவங்களுக்கான சம்பள விகிதம் 10 மாதங்களுக்கு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரண்டாம் ஆண்டுக்கு இப்போ முதல் வருடத்துக்கு 421 பணியிடங்கள்னால் அடுத்தது இரண்டாம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 403. இப்போ 11 மாதங்களுக்கான சம்பளம் 25,000 ரூபாய் சம்பள விகிதம் போக இது கொடுத்துருக்காங்க. மூன்றாம் ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 406 கௌரவ உரையாளர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா 11 மாதங்களுக்கு, அப்போ 3 ஆண்டுகளுக்கு தேவைப்படும் மொத்த கௌரவ உரையாளர்கள் அப்படின்னா 1,230. இதில் வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த மாதத்திற்கான சம்பளம் அப்படிங்கிறது இந்த பக்கம் 11 மாதங்களுக்கு 25,000, 406 பேருக்கு. இங்கே இரண்டாம் ஆண்டுக்கு 403 பேருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 421 பேருக்கு தேவைப்படும் சம்பளம் எண்ணிக்கை. அப்போ முதலாம் ஆண்டு 420 புதிய கௌரவ உரையாளர்களுடனும் அடுத்த இரண்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா